பெரிய விளக்கெண்ண மாதிரி போயிட்டு அதிக பிரசங்கித்தனமா தான் ஆர்வ கோளாறுன்றது தான் இதான் தக்குரின்னு நான் சொல்றேன். உலகத்துல எவனாவது தான் மகளுக்கும் தான் மகனுக்கும் தான் மனைவிக்கும் தான் அப்பனுக்கும் தான் ஆத்தாளுக்கு கடன் கொடுத்து பார்த்துருக்கு. அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தென் குவிட். அந்த மாதிரி ஆளு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வாழ்நாள் முழுக்க வரப்போகுது. படத்துல பாக்குறது வேற, திரையில பாக்குறது, தரையில பாக்குறது வேற. பிரஸ் மீட் கொடுத்து கிளிங்க நான் அதான் சொல்ல முடியும். சங்கீதா மேடம் இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது. ஒரு வீடு மினிமம் 50 கோடி 100 கோடி வச்சா கூட அதுவே 600-700 கோடி வருது சொத்தோட மதிப்பு. நம்ம 4 படத்தோட வருமானமே உனக்கு வந்து 1000 கோடி வரும். இப்போ என்ன லூஸ் ஆக்குறாங்களே. அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கிறதே திருட்டுத்தனம், ஃப்ராடு. புலி படத்துல வாங்கின சம்பளத்தை பல லட்சத்தை மறைச்சாரு. நீ என்ன கிழிச்ச நீ சமூகத்தில்? யாரா ஒருத்தன் உன் கூட பயணிச்சான்னு சொல்லு. உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் நாசமாக தான் போயிருக்காங்க. ஏன் மனுஷனையா நீ கேட்டா எனக்கெல்லாம் அதான் சொல்லலை. இவன் மனுஷனே கிடையாது, வந்து சேடிஸ்ட், சைக்கோ. இது ஒரு சீரியல் கில்லர் மாதிரி. இது ரத்ததானமாக நடத்தி நான் பார்த்தது இல்லை, சாப்பாடு போட்டு பார்த்ததில்ல, கல்யாணம் இலவசமாக பண்ணி வச்சு நான் பார்த்ததில்ல, ஒரு ரசிகனுக்கு எதுவும் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. எவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியா? இல்லை நீ வந்து காதல பூ சுத்துற மாதிரி இருந்தேன்னா வேற யார்ட்டையா பேசு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தோழர். விஜய் அவர்கள் சமீபத்தில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணார். அதில் வந்து அவருடைய சொத்து மதிப்பு விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கே, தாய் தந்தை மற்றும் மனைவி மக்களுக்கெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் ஒரு கடனா இன்னைக்கு வந்து நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. எப்படி தோழர் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ விஜய் வந்து ஒரு படத்துக்கு வந்து 275 கோடின்றாங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இவர் தான். இவர் மாதிரி எவனுமே சம்பளம் வாங்கல அப்படின்னு உச்சபட்ச நடிகருங்கிறாங்க. இந்தியாவில் உச்சபட்ச நடிகர்லாம் அவர் ஒன்றும் ஒரு பெரிய அப்பாட்டக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரோட பெரிய பெரிய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்காங்க. உலக அளவில் ஹாலிவுட்டில் இருக்காங்க, பாலிவுட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு என்டர்டைனர், பெஸ்ட் ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிறந்த நடிகர்லாம் சொல்ல முடியாது. ஒரு என்டர்டைனர் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதான் வந்து இப்போ விஜய் வந்து ஒரு படத்துக்கு 225 கோடினா நீ கிட்டத்தட்ட 50-100 படம் நடிச்சிட்ட. இப்போ இந்த 600 கோடி நம்புற மாதிரி இருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நான் தான் சொல்றேன், நீ வந்து காதல பூ சுத்துற மாதிரி இருந்தேன்னா வேற யார்ட்டையா போய் சுத்து. எங்களை மாதிரி ஆட்கிட்ட சுத்தாது. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுன்றது தான் விஜய்க்கு நான் கொடுக்குற அறிவுரை. தாவேகா தக்குரி அணில் குஞ்சுகள், தாவேகா நிர்வாகிகள் நான் கொடுக்குறது, தாவேகா தக்குரி தன விஜய்க்கு நான் சொல்ற அறிவுரை. ஏன்னா இது ஒரு ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டம். அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கிறதே திருட்டுத்தனம், ஃப்ராடு. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்க, நடவடிக்கை எடுங்க. உங்களை ஏமாத்துறா, உங்களுக்கு பொய்யா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறான்னா அதை விசாரிக்க மாட்டீங்களா? என்கொயரி பண்ண மாட்டீங்களா? அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் உங்கள்கிட்டலாம் வந்து அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்லாம் கிடையாது அவங்ககிட்ட? சோதனை பண்ணுங்க, ரைடை போட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க 600 கோடி நம்புற மாதிரி இருக்கா? அதானே. காரே வந்து 7.5 கோடிக்கு கார் இருக்கு. இவர் தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு. நம்மளே சுய இதை சம்பாத்தியம் பண்ணணும், தமிழ்நாட்டுக்குள்ள தற்சார்பு பொருளாதாரம், இந்திய தற்சார்பு பொருளாதாரம் அவர் பேசுறாரு. இவரு நீ என்ன கார் வாங்குற? டொயோட்டோ, ஆடி, BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், புகாட்டி, லம்போர்கினி, மினி டொயோட்டோ, மினி கூப்பர், இந்த மாதிரி வண்டியா வாங்கி வச்சிருக்கிற. இதெல்லாம் எந்த நாட்டு வண்டி? இந்தியா வண்டியா? தமிழ்நாட்டு வண்டி? அதெல்லாம் அயல்நாட்டு வண்டி தானே. அது வெளிநாட்டு நிறுவன வண்டி தானே. அதெல்லாம் வழக்கே நடந்திருக்க தோழர், டாக்ஸ் கட்ட முடியாம. அதுக்கு நான் அடுத்து வரேன். அதுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து யாரை ஏமாத்துற? 18-11 வீடு இருக்குன்றாங்க. ஒரு வீட்டு சென்னையில் வந்து நீங்கள் ஒரு மினிமம், நான் சிட்டிக்குள்ள பட்டணம்பாக்கம் 4 ஸ்டோர் எஸ்டேட்டில் இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குன்றாங்க, நீலாங்கரன்றாங்க, பனையூர்ன்றாங்க, இல்லை பல ஏரியாவில் வீடு இருக்குன்றாங்க சென்னை முழுக்க. ஒரு வீடு மினிமம் 50 கோடி 100 கோடி வச்சா கூட அதுவே 600-700 கோடி வருது சொத்தோட மதிப்பு. நம்ம 4 படத்தோட வருமானமே உனக்கு வந்து 1000 கோடி வரும். இப்போ என்ன லூஸ் ஆக்குறாங்களே. இது ஒரு பொய் பித்தலாட்ட அஃபிடவிட். என்னைய பொறுத்தவரை இதை தயவுசெய்து விசாரணை நடத்தணும். தேர்தல் கமிஷன் இந்த நபரோட உண்மையான சொத்து மதிப்பு என்னன்னு விசாரணை நடத்தணும். ஆதவர்ஜனா என்னன்னா வந்து பல 1000 கோடியில விட்டுட்டு என் தலைமை வந்திருக்கேன் அரசியலுக்குன்ற உச்சத்தட்டு வந்திருக்காரு. உச்சத்தை விட்டுட்டு போயிட்டு வந்தாருன்றாமே. இவர் பார்த்தோன்னா 600 கோடி தான் இருக்குன்றாரு. அப்ப ஆதவர்ஜனா சொல்றது உண்மையா இருந்தா இவர் சொல்றது பொய், இவர் சொல்றது உண்மையா இருந்தா ஆதவ சொல்றது பொய். அப்ப 2 பேரும் மேலே இந்த கேஸை போட்டு வழக்க போட்டு விசாரணை பண்ணுங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன், இந்த நபர் ஏற்கனவே திருட்டு பையன். ஏன்னு கேளுங்களேன், பிளாக்ல டிக்கெட் விட்டு தான் இருந்தாலும் முதல் ஹீரோ ஆகி பணத்தை பல கோடி சம்பாரிச்சது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரோட மதிப்பு வந்து புதுச்சேரியில் போய் வாங்கினா 50 லட்சம் டேக்ஸை கம்மி பண்ணலான்றப்ப இங்கே நான் வாங்குற ரேட்டுக்கு பதிலாக புதுச்சேரியில் போய் கம்மியான ரேட்டுக்கு வாங்குறவர் விஜய். அடுத்து விஜய் வந்து டேக்ஸ் எவேஷன் பண்ணுற ஆள். புலி படத்தில் வாங்கின சம்பளத்தை பல லட்சத்தை மறைச்சாரு. 1.15 கோடி ஃபைன் போட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். விஜய் வந்து முழுக்க ஃப்ராடு, திருடேன். புரியுதா உங்களுக்கு? பொருளாதார மாஃபியா. அதுவும் பாருங்க, பெரியவர் வந்து என்ன சொல்றதுன்னா, வந்து ஏழைகளுக்காக வந்தேன், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சாமானியர்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன், உங்களுக்காக நான் உங்கள் வீட்டு பிள்ளை மயிர் இதெல்லாம் பேசுறேன். இல்லை, எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி இருந்தார். உண்மையிலே வந்து அவர் மேக்ஸிமம் 5 லட்சம் to 10 லட்சம் தான் சம்பளம் வாங்கியிருப்பாரு. எம்ஜிஆர் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க கல்யாண மண்டபம் பல கட்டிருக்கலாம். ஒவ்வொரு சென்னையிலே கிட்டத்தட்ட 1000 கல்யாண மண்டபம் கட்ட முடியும் எம்ஜிஆரால. எம்ஜிஆர் நினைச்சா பல கோடி சொத்துக்களை வளைச்சு போட்டுக்கலாம், 1000 கோடிகளை வந்து குமிச்சிடலாம் சென்னையில்.
ஆனால் எம்ஜிஆர் கடைசி வரை எளிமையாக தான் வாழ்ந்தாரு. தன் சம்பாதித்த கூட இந்த மக்கள் தான் கொடுத்துட்டு போனாரு. எம்ஜிஆர் தேசத்துக்கு உங்களோட கம்பேர் பண்ணது அண்ணா உங்களோட கம்பேர் பண்ணது. அண்ணாக்கெல்லாம் வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சோகம் கிடையாது, கார் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு செருப்பு கூட போட மாட்டார் அண்ணா. தயவுசெய்து உன்னையெல்லாம் அண்ணா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாரு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய திருட்டு பையன் பாருங்க. இதெல்லாம் பேசிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது. ஆமா, சாய் ட்ரஸ்ட், வித்யா ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட், ஜெயா ட்ரஸ்ட், ஜெயா ட்ரஸ்ட், விஜய் ட்ரஸ்ட், என்ன ட்ரஸ்ட்ல நீ என்ன பண்ணிட்ட? நீ யாருக்கு ஒரு பைசா நீ எடுத்து கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. நீ அன்னதானம் போட்டு நான் பார்த்ததில்ல, ரத்த தானம் நடத்தி நான் பார்த்ததில்ல, சாப்பாடு போட்டு பார்த்ததில்ல, கல்யாணம் இலவசமா பண்ணி வச்சு நான் பார்த்ததில்ல, தாலிக்கு தங்கம் கொடுத்து நான் பார்த்ததில்ல, பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து பார்த்ததில்ல, ஒரு ரசிகனுக்கு எதுவும் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. எவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியா? யாருக்காவது காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறியா? நீ செத்து போனா, உன் ரசிகன் செத்து போனா கூட நீ போக மாட்டேன், சுடுகாட்டுக்கு போக மாட்டேன், இழப்பீடு தர மாட்டேன், அஞ்சலி செலுத்த மாட்டேன், ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் கூட போட மாட்டேன் உன் ரசிகன் செத்து போனா. சூர்யா பண்றாருன்னா அகரம் ட்ரஸ்ட் வச்சு பண்றாரு. சூர்யாவும் ஜோதிகாவும் கார்த்தியும் நம்ம சல்யூட் பண்றோம். இந்த இடத்துல உண்மையிலே சேவைகள் பண்றாங்க. தலை அஜித் கூட நிறைய பண்றாரு, நம்ம கேள்விப்பட்டோம். அது வந்து எப்படின்னா வந்து இந்த கை கொடுத்து இந்த கைக்கு தெரியாத மாதிரி அவர் பண்றாருன்னு கேள்விப்பட்டோம். நீ என்ன கிழிச்ச நீ சமூகத்தில்? யாரா ஒருத்தன் அவன் கூட பயணிச்சான்னு சொல்லு. உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் நாசமாக தான் போயிருக்காங்க இது வரைக்கும். நான் எவெல்லாம் உன நம்பி பணத்தை போட்டோன்னா அவன் ஃபுல்லாக ரோட்டில் தான் நிற்கிறாங்க, நாசமாக போய் தான் நிற்கிறாங்க. அப்போ நீ வந்து தயவுசெய்து வந்து நீ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா வந்து இப்போ ட்ரஸ்ட்லாம் இவ்வளோ வர்றப்ப என்ன ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன் அது அகரம் ட்ரஸ்ட்டு அந்த ஆள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், அது நமக்கு தெரியும் எவ்வளோ கோடிகள் லட்சங்கள் அவர் செலவு பண்ணுறாரு சூர்யான்னு. ஏன்னா ஜோதிகா, சூர்யா, கார்த்தி, சிவகுமார் குடும்பம் அதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆள் இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், ஒரு சேவை பண்ணி நான் பார்த்துடா அவன் ட்ரஸ்ட், அப்படிதான் என்னோட கேள்வி வருது இப்போ எனக்கு. கண்டிப்பா அதான் சொல்ல எல்லாமே ஃப்ராடு தனம். 80G எக்ஸப்ஷன், டாக்ஸ் எக்ஸப்ஷன் வாங்குறதுக்கு, வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கு, வரி செலுத்தாமல் தப்பிச்சு ஓடுறதுக்கு இந்த ஆள் பண்ணுற வேலை. மிகப்பெரிய திருடன், மாஃபியா, அயோக்கியன், பொறுக்கி தான் வந்து விஜய் என்னை பொறுத்தவரை. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு திருட்டு பையனை பார்க்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க விஜயை பத்தி, ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, அவருடைய சொத்து மதிப்பை காட்ட சொல்லுங்க, அவர் கேட்டால் 5 கோடி தான் வச்சிருக்கேங்கிறாரு. அப்பெல்லாம் அவங்களுக்கு இது இந்த தாவேகா தரப்பு பேசப்படுதில்ல தோழர். முதலமைச்சர் வந்து ஃபேரா அவருடைய என்ன இருக்கோ அதை தாக்கல் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் அதோட என்கொயரி நடத்தணும், செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது வந்து எல்லா இடமே முதலமைச்சர் இப்படி தான் தாக்கல் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிறது உண்மையில அதான் தான் இருக்கும். நான் அப்பெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்திர முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல எவனாவது தான் மகளுக்கும், தான் மகனுக்கும், தான் மனைவிக்கும், தான் அப்பனுக்கும், தான் ஆத்தாளுக்கு கடன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? உன்கிட்ட என்ன கேட்டாங்க எலெக்ஷன் கமிஷனோட? என்ன கேட்டாங்க? அசட் எவ்வளோ, லைபிலிட்டி எவ்வளோ, சொத்து எவ்வளோ, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு, கேஷ் கையிருப்பு எவ்வளவு, உன் சொத்து மதிப்பு எவ்வளவு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குன்னு தான் அவன் கேட்டேன். பெரிய விளக்கெண்ண மாதிரி போயிட்டு அதிக பிரசங்கித்தனமா அதான் ஆர்வ கோளாறுன்றது தான். இதான் தக்குறின்னு நான் சொல்றேன். போயிட்டு என் மகளுக்கு இவ்வளோ கடன் கொடுத்தேன், மனைவிக்கு இவ்வளோ கடன் கொடுத்தேன், ஆத்தாளுக்கு கொடுத்தேன், அப்பனுக்கு கொடுத்தேன், எவனா இந்த மாதிரி போய் கடன் கொடுத்தேன்னு சொல்லுவானாங்க முதல்ல. ஆனால் இது புதுசாக தான் இருக்கு தோழர். இல்லை உலகத்தில் எவனா பண்ணுவானாங்க? இது ஸ்டாலின் பண்ணியிருக்காங்க, உதயநிதிக்கு நான் கடன் கொடுத்தேன், தாமரைக்கு கடன் கொடுத்தேன் பண்ணியிருக்காங்க, சபரீசன் கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது சொல்லுங்க நீங்க, எங்கேயாவது எவனாவது பண்ணியிருக்கானா? சீமான் பண்ணியிருக்கானா? அந்த மாதிரி அப்போ அஃபிடேவிட் போட்டிருக்கானா? சொல்லுங்க. அரசு தலைவர்கள் எடப்பாடி பண்ணியிருக்காரா? ஏண்டா உன் மகளுக்கும் மகனுக்கும் மனைவி நீ ரோட்டில் விட்டுருக்க, உங்க அப்பா அதில் ரோட்டில் விட்டுருக்க. நீ பேய் வீடு மாதிரி கிடக்கிற அந்த பனையூருக்குள்ள பேய் திரும்பி பாருங்க. அந்த சொல்றாங்க அந்த படத்துலாம் கம்பா இல்லை, ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கும், உள்ளுக்குள்ள பேய் ஒரு உலாவிட்டு இருக்கணும். அந்த வீட்டுல தனியா கிடைக்காம சாத்தான் மாதிரி கிடைக்காம அவ்வளோ பெரிய வீட்டில் யோசிச்சு பாருங்க, தனிமையா இருக்கான். அப்போ வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு கடன் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன். கடன் சொல்லாமையா முதல்ல ஒரு மனைவிக்கும் பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு மகனுக்கும் மகளுக்கும் செய்யறது, அப்போ அதில் செய்யறது கடன் சொல்லாமையா முதல்ல? உன் மக இப்போ காலேஜுக்கு போயிருக்கா, படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை எங்கே இருக்கானே தெரியல, ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கின்றாங்க, வீடு இல்லை அந்த பொண்ணுக்கு. ஜெசன் செஞ்சு எங்கிட்ட அசோக் பில்லர் என்கிட்ட ஒரு பக்கம் வீடு எடுத்து அந்த பையன் ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை கொடுத்து தங்கி சினிமாவில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். யார்? ஜெசன் செஞ்சை. சங்கீதா மேடம் வெஸ்ட் லண்டனில் இருக்கிறாங்க, அவங்க அப்பாவோட இருக்காங்க சொர்ணலிங்கத்தோட. அப்பயே அதில் கொண்டு போய் ஈஷா யோகா மையத்தில் விட்டுருக்கேன். இதான் உண்மை. கூட இல்லை, அவங்க தனியாக தான் வீடு குடி போனாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. யார்? சந்திரசேகரும் சோபனாவும். ஏன் மனுஷனையா நீ கேட்டா? எனக்கெல்லாம் அதான் சொல்லலை, இவன் மனுஷனே கிடையாது, வந்து சேடிஸ்ட், சைக்கோ, இது ஒரு சீரியல் கில்லர் மாதிரி. இது புரியுதா உங்களுக்கு? ஒரு சைக்கோபேத், மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரி. இல்லை இந்த ஐடியா யாரும் கொடுத்துருப்பா? கடன் கொடுத்தாலாம் லிஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதான் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது பேசினாலே டென்ஷன், ரத்த கொதிப்பு, பிபி ப்ரெஷர் தான் வருது நமக்கு. என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் உலகத்திலே பார்த்து இல்லைங்க. என்னன்னா இவ்வளோ கோடி வச்சு என்ன நீ சாதிக்க போகிற கடைசியில்? உனக்கு வந்து என்னன்னா இப்போ நல்ல மனைவி அமையலை, நல்ல பிள்ளை அமையலைன்னா கூட சரி துரத்தி விட்டு நம்ம தனியாக இருக்கலாம். சரி நீ நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, பணம் பண்ணன்றாங்க, நம்ம நிம்மதியை குலைக்கிறாங்க, நம்மளை ஆசைப்படுத்துறாங்க, நம்மளை இருந்து இவன் தான் நம்ம பக்கத்தில் நம்ம சித்திருவோம் போலன்ற அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக டார்ச்சர் இருந்தால் கூட ரைட்டு, பொன்னாடி துரத்தி விட்டு பிள்ளையும் துரத்தி விட்டு நீ தனியாக இருக்கலாம். ஒரு லாஜிக் இருக்குது. மேலே எல்லா மனைவியும் எல்லா பிள்ளைகளுமே நல்லா இல்லை இந்த காலத்தில். இந்த காலத்தில் வந்து முதல்ல முதுல குத்துறது, நமக்கு துரோகம் பண்ணுறது, நமக்கு வந்து நம்ம நாசப்படுத்துறதே வந்து யாருன்னா பொண்டாட்டி பிள்ளையமாக தான் இருக்காங்க. உண்மைத்தன்மைங்க இல்லைன்னா நீ துரத்தி விடு. நான் லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். நான் ஓப்பனாக நான் இப்படியும் பேசுவேன். நான்
ஏன்னா உன்கிட்ட ஆனா வந்து மனைவி வச்ச குற்றச்சாட்டு உண்மை மாதிரி தானே நடந்துக்கிறாரு. திருச்சா ஓட போறாரு, வெளியில போறாரு, வர்றாரு. ஒரு ஒழுங்கா இருந்த மனைவியை ஒழுங்கா இருந்த பிள்ளைகளை வேணா துரத்தி விடலாமா? சரியில்லைன்னா நீ துரத்தி விடு, நான் உனக்கு உரிமை கொடுக்குறேன். ஏன்னா தோழர், நமக்கு வந்து ஒருத்தர் ஃபேக்கா நம்ம கூட இருந்தா கூட நம்ம வாழ்க்கை நாசமாயிரும். உண்மைதான். ஒரு ஃபேக்கு நீங்க ரொம்ப 100 பேர்லாம் வேண்டாம், ஒருத்தர் மனைவியோ பிள்ளைல 2 பிள்ளைல ஒரு ஃபேக் இருந்தா கூட அவன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போய் நாசமாயிரும். பெட்டர் டு பி வித் ஃபேக் யூ கேன் பி சிங்கிள். அதான் என்னோட ஸ்டாண்டர்ட். நீ ஃபேக்கான ஒரு நபரோட 10 பேரோட ஒரு பேரோட இருக்கிறத விட தனிமையா கூட ஜாலியா இரு. ஆனா உன் மனைவியும் உன் பிள்ளையும் அவ்வளோ நல்ல தங்கம், பத்திரமாத தங்கம் மாதிரி. அது 3 நல்ல மனைவி. சங்கீதாலாம் வந்து நல்ல பொண்ணு. மயன் 2 மயன் சஞ்சய் நல்ல பையன். சாசா திவ்யாவும் நல்ல பொண்ணு. அப்ப எதுக்கு என்னை துரத்தி விட்ட? அப்ப அந்த நடிகையை பத்தி நான் பேச வரமில்லைங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து இப்ப சங்கீதா மேடம் சொல்ற அந்த நடிகை யாருன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். விஜயவே கழட்டி விட்டு ஓடி போயிடுவாங்க. எப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க ஒரு கிரேசி கேர்ளு. நான் ஓப்பனா நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள். அது ஒரு கிரேசியான பொண்ணு. அது எல்லாரோடையும் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அது பணத்தை நிற்கி பணம் மாதிரி ஊரா சுத்தம், ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணோம், நாய்க்குட்டி ஒன்று வளர்க்கும், அது வாடி ஏதோ ஒன்று பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்க நம்பாதீங்க, உடனே கொண்டு போய் கவுத்துட்டு ஓடி போயிடுது. இதுதான் உண்மை. விஜய் வந்து நீ நம்பிக்கிட்டு இருக்க நம்ம கடைசி வர இருக்கும், நம்ம விடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ணி டப்புன்னு அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன பொண்ணு இது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. டப்புன்னு கழட்டி விட்டு போயிடும். அது அவ்வளவுதான். கெட் அவுட் அப்படின்றோம். எப்படி அந்த அளவுக்கு நம்புறாரு அந்த நடிகை? அவர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் நிறைய பப்புகளை பார்ட்டிகளை சந்திச்சிருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கிறேன். பல பேரோட அவங்க சுத்துறவங்க. ஒரு நபர் கான்டாக்ட்ல பல நபர் கான்டாக்ட். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தென் குவிட். அந்த மாதிரி ஆளு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வாழ்நாள் முழுக்க வரப்போகுது. படத்துல பாக்குறது வேற, திரையில பாக்குறது தரையில பாக்குறது வேற. படத்துல ஹீரோயின் அவங்க கூட நடிக்குதுன்னா அது காசுக்காக நடிக்குது. ரியல் லைஃப்ல நீ நம்புற உன்னை அதுதான் ரோட்ல விட்ட போகுது. கடைசியில பாருங்க, அனாதையா நின்று நீ அனாதை பணமா போறது தான் நடக்க போகுது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அந்த நடிகை நம்பாத. தமிழ்நாட்டு மக்கள் நான் யாரை சொல்றேன்னு தெரியும். அலாட்டா இருந்துக்கோங்க. அது லைஃப் ஸ்டைல் வேற. அதுக்கு வந்து மேரேஜ் இல்லை ஃபேமிலி பற்றிலாம் கவலையே கிடையாது. சிங்கிளாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும், பிள்ளை குட்டி பார்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நயன்தாரா கூட பர்ஃபெக்ட் அந்த விஷயத்தில். நீங்கள் அவங்க எப்படின்னா சினிமாவில் கவர்ச்சியாக இருப்பாங்க, நிறைய பாடல்கள் காட்சிகள் நடிப்பாங்க, அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க சினிமாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அவங்க திருமண கேசட்டை கூட பல கோடிக்கு விற்பாங்க நயன்தாரா. ஆனால் குடும்பம் வந்துட்டு அவங்க உண்மையாக இருப்பாங்க. தயவுசெய்து நயன்தாரா தயவுசெய்து 2 பசங்க இருக்கு. ஏன்னா 2 பசங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அவங்க கணவர் விக்னேஷ் சிவனுக்கு அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப ஃபேமிலியில் நயன்தாரா கிரேட்டு. அந்த அதெல்லாம் அவங்கள பாராட்டணும். படத்தில் அவங்க எப்படினாலும் இருந்துட்டு போட்டுங்க, ப்ரொஃபஷன் கெரியருங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ திரைப்பட நடிகையாக இருந்தால் அந்த படத்தில் என்ன மாதிரி ரோல் கொடுத்தா அந்த மாதிரி நடிப்பாங்க. கவர்ச்சியாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அது நீங்கள் அதை விட்டுருங்க. ஆனால் இந்த நடிகை என்பவர் திரையில் கரெக்டாக இருப்பாங்க, திரையிலையும் எப்படி வேணாலும் நடிப்பாங்க, தரையில் ரொம்ப மோசம். தயவுசெய்து விஜய் புரிஞ்சுக்கணும். என்ன நீ இதை புரிஞ்சுக்கலன்னா உன் வாழ்க்கை சர்வநாசம் ஆயிரும். ஏன்னா உனைய கடைசி நட்டாத்துல விட்டு போயிடுவாங்க. அப்புறம் உன் முன்னாடி வராது, உன் பிள்ளையும் வர மாட்டாங்க. உண்மைதான். நீ காலத்தையே உணர்ந்து தக்க வச்சுக்கிட்டா தப்பிச்சிருவ. இப்போ அரசியல் வாழ்க்கையே சூன்யமா போகுது. இந்த மாதிரி நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ முடிவெடுத்து இந்த கடனை கொடுத்தேன்னு பேசுறது அஃபிடேவிட்ல வாழ்க்கையே நாசமா போகுது. ஏற்கனவே சினிமா வாழ்க்கை முடிஞ்சு, இனிமேல் உன்னை சினிமாவில் அவ்வளோதான். திரும்ப நீ வந்தா கூட யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் கேரக்டரே போச்சு. உன்னை எவனெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களே உன் உண்மை சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எப்படிப்பட்ட நபர், உன் பர்சனல் கேரக்டர் நீ எப்படிப்பட்டவன் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எல்லாத்தையுமே வீக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது ஒன்று. அடுத்து பொலிட்டிக்கலாகவும் நீ முடிச்சிட்ட. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்கூலி தான் நீ தெரியும் எங்களுக்கு. நீ பலாயிரம் கோடி ஆர்எஸ்எஸ் பாஜக வாங்கிட்டு தான் தாவேக்க ஆரம்பிச்சிருக்க. உன்னை இயக்கிறது வந்து மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் ஆர்எஸ்எஸ் காரன், அப்புறம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா தான் இயக்குறாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். உன் தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புஷியானந்த்லேருந்து ஆதவர்ஜனாலேருந்து எல்லாருமே, நிர்மல்குமார், ராஜ்மோகன் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க, அருண்ராஜ் முதற்கொண்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ அரசியலையும் உங்க ஜோலி முடிஞ்சு, சினிமாலையும் உன் ஜோலி முடிஞ்சு, உன்னை எல்லா மட்டத்துலையுமே கட்டம் கட்டிடுவாங்க. இனிமேல் உனக்கு எதிர்காலமே கிடையாது. தயவு செய்து நீ வந்து திருந்த மாட்டேன். நீ உன்னை திருத்தவும் முடியாது எங்களால். நீ நாசமாக போகிற, அழிவு பாதையில் போகிற, உடனே நீயே முடிச்சுக்க போகிறதா நடக்க போகுது. தயவு செய்து நான் நடிகையை நம்பாத. இந்த வீடியோ தயவுசெய்து விஜய்க்கே பரப்புங்க. யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அது வந்து காலம் பதில் சொல்றதுக்கு பொறுத்திருப்போம். ரஜினி சொன்ன மாதிரி தான் காலம் பதில் சொல்லுன்ற மாதிரி. நீங்கள் வருங்காலத்தை நீ உணர்வாத. அது இப்போ தெரியாது உனக்கு. அந்த நடிகையே உன்னை தூக்கி ரோட்டில் போட்டு போயிடும். இதுதான் உண்மை. பல பேரை பார்த்தவங்க அவங்க. எனக்கு தெரியும். எனக்கு அது நான் விஷயம் ஷேர் பண்ண விரும்பல. வேண்டாம். நான் வந்து நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. பெண்களை வந்து மதிக்கிறேன், பெண்மையை மதிக்கிறேன், பெண் இனத்தை நான் மதிக்கிறேன். நான் கொச்சையா ஒரு நடிகையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி ஓப்பனாக பேச மாட்டேன். நான் வந்து பெண்களை மரியாதை கொடுக்கனாலும் அப்படி பேச மாட்டேன். ஆனால் அந்த நடிகை மோசமானவர், பல பேரை பார்த்தவங்க, நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். 6 மாதத்துக்கு ஒருத்தன், 1 வருஷத்துக்கு ஒருத்தன், 2 மாதத்துக்கு ஒருத்தன், டப்புன்னு அப்படியே அவனை கழட்டி விட்டு அடுத்து போயிட்டே இருப்பாங்க. தமிழ் சினிமாலே பல பேர் கூட அவங்க உறவுல இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் சிக்கியிருக்காரு. அப்படி அதுதான் நான் சொல்றேன். நீ சிக்கியிருக்கிற ஒரு ஆபத்தான வலையில நீ சிக்கியிருக்கிற.
அந்த வலை தான் உன்னை அழிக்க போகுது, தயவுசெய்து மறந்துடாத, கடைசி உன்னை ரோட்ல விட்டு போயிடுவாங்க. அப்ப திரு எஸ்எஸ்சி அவர்கள் சொன்னது ஆபத்தான வலைங்கிறது திரிஷா. ஆமா, யாருன்னு நான் சொல்ல விரும்பல, அது என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் யாரை சொல்றேன்றது, எந்த நடிகையால விஜய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த வலை என்பதை விஜய் அழிக்கும், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சே அந்த வலையில போய் ஒரு மாட்டிருக்காரு, மற்றபடி வேற ஆதாயத்துக்கு போய் மாட்டல. இந்த நபருக்கு வந்து அதான் சொல்லுவோம், திருமணத்தை மீறிய ஒருத்தன் உறவுல இருக்கானாலே அது தப்பு தானே சொல்லுவோம், அது வீக் பாயிண்ட் தானே. வீக் பாயிண்ட் தான். நீ செகண்ட் மேரேஜ் கூட பண்ணிக்க, அதுக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல. இப்ப கலைஞர் வந்து என்ன 3 ஒய்ஃபோட வாழலையா அவரு? செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வீடை வச்சு நீ போயிட்டு வா, அவனை யாரும் கேட்க போறா? இல்ல உனக்கு வந்து அந்த மாதிரி இல்ல அது மாதிரி தலைவர்களுக்கு வந்து மனைவி வந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க சங்கீதாவை தூண்டுறாங்க, இவரே வந்து ஒர்த்லெஸ்ன்றாரு, இன்னும் சங்கீதாவை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. இல்ல திமுக தான் இது காரணங்கிறாங்களே. திமுக தான் காரணம் கிடையாது, ஏன் தோழர்? இல்ல திமுக தான் தூண்டி விடுது சங்கீதா. நீ திருமணத்துக்கு மீறி உறவுல போனா அப்புறம் மனைவி சும்மாவா இருக்கும்? திமுகவுக்கு இது என்ன சம்பந்தம் இருக்கு? சங்கீதா வெகு விரைவில் இன்னும் தூண்டுறாங்க, சங்கீதாவை இன்னும் போட்டு தூண்டுறாங்க. அவங்க நடிகை பேரையும் விரைவில் வெளியிட போறாங்க, வெளியிட்டுட்டு அந்த வழக்கில் அந்த நடிகையும் பார்ட்டியா சேர்க்க போறாங்க. ஓ, அதான் நடக்க போகுது, போற போக்கில் அதான் நடக்க போகுது. ரொம்ப நாரா போதும் பேரு, ஏற்கனவே நாரி போச்சு. எலெக்ஷன் முன்னாடி நடக்குமா அப்படி தோழர்? எலெக்ஷன் தாண்டி முன்னாடி எலெக்ஷன் தாண்டியோ ஏற்கனவே உன்னை முடிச்சிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த இங்க பாருங்க தோழர், இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல இப்படி ஒரு நடிகை வந்து கேவலப்பட்டது, அவமானப்பட்டதே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஆனா கூட்டம் கொடுத்த தோழர் ஏத்துக்கிறாங்களே, ரசிகனே அப்படிதானே இருக்கான், ஏத்துக்கிறாங்களே. தாவேக அனில் குஞ்சில் அப்படிதானே இருக்காங்க, ரசிகை அப்படிதான் இருக்கு, மக்களே அப்படிதானே இருக்காங்க. சொல்றாங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்ட் தான்றான்ல மக்கள், கள்ள தொடர்பு தான் இன்பம்ன்றான்ல, கள்ளத்தனமா தான் எல்லாம் பண்ணுவோன்றான்ல. அப்படிதான்டா 10 பொண்டாட்டி வச்சுக்கோண்டா, 10 ஒப்பாட்டி வச்சுக்கோ தான் பேசுறான்ல மக்களே. ரசிகை கேவலமானவங்க. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு மோசமா இருக்கு, பெண்கள் ஆண்கள். நீ எவன் திருமணம் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க சும்மா ஃபார்மாலிட்டி பண்ணிக்கிறாங்க, 10 பொம்பளை ஓட்டுறாங்க, 10 ஆம்பளை ஓட்டுறாங்க. இதில் ஒட்டுமொத்தமா நீங்க தாவைக்க தொண்டர்கள் சொல்றீங்கன்னா இல்ல வெளியில ஜென்ரலா சொல்றேன் தோழர், இன்னைக்கு சமூகம் மோசமா போயிட்டு இருக்கு. யாருக்குமே வந்து ஒரு இது இல்லை, இன்னைக்கு வந்து திருமணத்தின் மீதோ இல்லற வாழ்க்கையின் மீது பற்று இல்லை, உறவுகள் அன்பு இல்லை, காதல் இல்லை, நேசம் இல்லை, உண்மையான கேர் இல்லை. எல்லாருமே இஷ்டத்துக்கு கிடைக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. அப்ப அப்படிதான் பேசுவாங்க. நீயே ஒரு ரோல் மாடலா இருக்க. யோசிச்சு பாருங்க, இந்திய வரலாறு 2000 எடுத்துக்கோங்க, 21ஆம் நூற்றாண்டு 2000 எடுத்துக்கோங்க, 2026 வருஷத்தை எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ஒரு நடிகனை மனைவி வந்து ஓப்பனா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இவர் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் சொல்லி நடந்த யார் எந்த நடிகை தான் நடந்துச்சா? அந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு நடிகை நடந்துச்சா? நடந்துச்சா? அப்ப நீ தான் ஒரு இதுலயே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற, நீ ஒரு ராங் எக்ஸாம்பிளா இருக்கிற. தயவுசெய்து உன்னை யாரு கூட கம்பேர் பண்ணாத. நான் எம்ஜிஆர் அண்ணாலாம் ஐயோ எவ்வளோ கிரேட். இப்போ எம்ஜிஆர் தான் 2-3 மனைவி இருந்தது, அது லீகலாக. நான் என்ன சொல்றேன்னா, கள்ளத்தொடர்பு காதல்லாம் வந்து அது வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை லீகலாக பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. இப்போ லீகலாக நீ விஜய் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன்ல. ஏங்க அவங்க விரும்புறாங்க, இவர் விரும்புறாரு, லீகலாக அவங்க சேர்றாங்க, 2வது மனைவியை வச்சுக்கிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு நான் போயிடுவேன். நீ கள்ளத்தனமாக பண்ணிட்டு நீங்க வந்து பத்தினி வேஷம் போடுற பாரு, மேடையில் வந்துட்டு பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண்களை பாதுகாப்போம், பாலியல் பெண்களுக்கு இரையாகிறார்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடிவிட்டது, அதெல்லாம் தயவுசெய்து நீ பேசாது. நீ கரெக்டா இருந்துட்டு பேசு, நான் உன்னை ஒத்துக்கிறேன். நீ ஏன் இந்த பக்கம் ஓட்ட உடசலா கிடக்குற? அப்ப நீ இதை பத்தி பேசக்கூடாது. இப்போ அதான் தோழர், இப்போ விஜய் வந்து மாட்டிருக்கக்கூடிய அந்த சதி வலை என்பது அந்த மோசமான ஒரு வலையில சிக்கிருக்கிறாரு. இது சுத்தி இருக்க எவனுமே விஜய்க்கு உண்மையா இருக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ புசியானதுக்கு 3 கோடி கொடுத்தேன் அதானே, இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க புசியானது ஏன் விஜயோட இருக்காருன்னு. இன்னொன்று ஆதவர்ஜனா பெரிய விளங்காத போய் திருட்டு போய் மாஃபியாவேன், லாட்ரி மாஃபியா, வடகிழக்கு மாநிலங்களில் பல ஆயிரம் கோடி சுருட்டினவங்க லாட்ரி மாட்டின் குடும்பம். லாட்ரி மாட்டின் வந்து இவன் சொல்லிட்டு வந்துட்டான், மகளை கரெக்ட் பண்ணிட்டான், ஒரு ஜிம் வச்சு கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு எது கரெக்ட் பண்ணானா அந்த காசை போடுறதுக்கு. ஓ, இப்போ லாட்ரி மாட்டின்னு ஜோஸ் மார்ட்டினே சொல்லிட்டான், இவன் வந்து ஃப்ராடு, ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ஹிஸ்ட்ரி சீட்டர், இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். யாரு? ஜோஸ் மார்ட்டின், மார்ட்டினோட பையன், இவனோட சார்ல்ஸ் மார்ட்டின், ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின். இப்போ ஆதவர்ஜனா குடும்பமே அடிச்சு துரத்தி விட்டான், இவன் வெளியே கொண்டாடி துரத்தி விட்டான், ஓடுறா வீட்டை விட்டுன்னு சொல்லி. இவன் அந்த 10,000 கோடி சுருட்டினான் பாருங்க மாமனார்ட்ட, அந்த காசை வச்சுட்டு இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, நல்ல குதிரை மேல பந்தயம் கட்டுவாங்கல்ல ரேஸ் கிளப்ல, குதிரை கிளப்ல நம்ம கிண்டியில, அந்த மாதிரி இப்போ காசை கட்டுறான். யார்? விஜயோட முதுகுல. எதுக்குன்னா விஜய் தமிழ்நாடு சிஎம் ஆவாரு, தாவேக ஆட்சி அமையும், நம்ம விஜயை வச்சு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கின்றதா போவான் பிளான். இவங்க பெரிய நெட்வொர்க், RSS, பாஜக, ஆதவர்ஜனால பெரிய நெட்வொர்க். இவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சா தமிழ்நாட்டு பட்ஜெட் வந்து 5 லட்சம் கோடி. அதானி அம்பானிக்கு கொண்டு போய் இந்த தமிழ்நாட்டை விற்கணும். வித்துட்டோம்னா அந்த 5 லட்சம் கோடி பட்ஜெட்ல நம்ம 1.5 லட்சம் கோடி கமிஷன் பார்த்தா கூட 10,000 கோடி 10 லட்சம் கோடி வாங்கி செட்டில் ஆயிடலாம். பணத்துக்கு பணம், அதிகாரத்துக்கு அதிகாரம். இதான் இவன் ஸ்கெட்சு. ஆதவர்ஜனா பெரிய அஃபெண்டர், பெரிய கிரிமினல், தமிழ்நாட்டுக்கு தேச விரோதி, அவன் தமிழக விரோதி, தேச விரோதி. ஆதவர்ஜனா அவன் பணத்துக்காக எதை வேணாலும் செய்வான், பணத்துக்கு பதவிக்காகவும். இப்போ உன்னைய வந்து சுத்தி இருக்க ஃபுல்லா பிழைப்பாதி, உன்னை சுத்தி எல்லாருமே. நீங்க ராஜ்மோகன், அருண்ராஜ், அதுக்கப்புறம் வந்து நிர்மல் குமார், ஆதவர்ஜனா, புசியானந்த். நீ 3 கோடி கொடுத்தா உங்களோட இருக்கேன், பார் ஓப்பன் நடத்திக்கிட்டு இருக்கேன் புதுச்சேரியில்.
பல லட்சம் கோடி வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கான் புஷி ஆனந்த். கட்சியிலையும் பொறுப்பு போறதுக்கு வசூல் பண்றான் புஷி ஆனந்த். ஒரு லட்சம் மினிமம் நீங்க மேக்ஸிமம் லட்சக்கணக்கில் கொடுத்தாதான் கட்சி பொறுப்பு. சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் பல கோடி கமிஷன் போடுறாங்க. 214 தொகுதி காசு வேண்டி தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுல தாவேக்கால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உன்னை சுத்தி இருக்கவன் எல்லாமே பணம் பார்க்கறவன், காசு பார்க்கறவன், அதிகாரம் பார்க்கறவன். நீ ஒரு நாள் வீழ்ந்து போய் உட்காரும் போது உன் பொண்டாட்டி பிள்ளை தான் அவங்க கூட நிற்கும். இவன் நிற்க மாட்டான், அவன் ஓடி போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து அந்த நடிகை சொல்றாங்க பாருங்க, இவர் உறவுல இருக்க நடிகை, இவர் கான்டாக்ட்ல இருக்க நடிகை, அவங்க இவையோட பெரிய டேஞ்சர். அந்த நடிகையே ஒரு சாத்தான் தொடருது. சாத்தான் நான் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா ஒரு ஈவில் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அது வந்து உன்னை நாசமாக தான் உங்க கூட வந்து உட்காந்துருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நான் அந்த நடிகை வந்து எப்படின்னா அவங்க வந்து பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கும். நான் பார்த்துக்கேன், அவங்கள பற்றி பப்லாம் பார்ப்பேன். ஒரு ஆம்பளைங்க 10 பேரோட சேர்ந்து இது பண்றது, டிரான்ஸ்ஜெண்டர் கும்பலோட சேர்றது, இல்லை எல்ஜிபிடின்னு ஒரு கூப்பிட்டுருக்காங்க, இல்லை லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், அவங்க கூட சேர்ந்து சுத்துறது, ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ஒரு குரூப் அது. அந்த நடிகை அவங்க கூட இவர் கான்டாக்ட்ல இருக்காருன்னா சொல்லி முடியும். இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருல்ல, அது சொத்து மதிப்பெல்லாம் காமிச்சிருக்காருல்ல, இதன் மூலியமா ஏதாவது எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்ல தேர்தல் கமிஷன் வந்து இறங்கி? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடன் பேசுறாருல, தயவு செய்து சங்கீதாவும் ஜசன் சஞ்சயும் சாஷா திவ்யா ரோட்டுக்கு வாங்க, போராட்டம் பண்ணுங்க, பெட்டிஷன்ல அந்த நடிகை சேருங்க, வழக்க வேகப்படுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, இந்த ஆளுக்கு அந்த நடிகைக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, சட்டப்படி உங்களை எதிர்கொள்ளுங்க. பிரஸ் மீட் கொடுத்து கிளிங்க. நான் அதான் சொல்ல முடியும். சங்கீதா மேடம் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. யார் சங்கீதா மேடம், ஜசன் சஞ்சய், அப்புறம் சாஷா திவ்யாலாம். இன்னொரு விஷயம் கேளுங்களேன், இப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் சொல்ல, தேர்தல் ஆணையத்தை நான் நம்புறது இல்லை. இப்போ நான் பாஜக அரசு ஆள விஜய் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கைலாம் எதிர்பார்க்க முடியாது. இது மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா எல்லாம் சர்வநாசம் ஆயிரும். கண்டிப்பாக தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.